விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு மர்மமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பாரு எப்படி இருக்கு, காஞ்சரிங் படம் மாதிரி இருக்குமா? கீழே பார்த்து ஓகே. ரைட் இந்த மரம் இருக்கு, இந்த மரம் தாண்டாங்க. ஓகே தாண்டி அங்கே ஓகே அதோட பேர் பிடிச்சி. வெல்கம் டு தா பார்த்துக்கலாம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச ஒரு மர்மமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பங்களோவில் ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்க ஃபேமிலியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு டாட்டர் இருந்திருக்காங்க. அந்த டாட்டர் பேர் மொழி. இதே வீட்டில் ஒரு இந்தோனேஷியன் மெய்ட் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளாக் மேஜிக் செய்கிறவங்க. அந்த மெய்ட்டு செய்கிற பிளாக் மேஜிக்கில் பாதிப்பு அடைஞ்ச அந்த மொழி சில நாட்களாக கொஞ்சம் வினோதமாகவும் வித்தியாசமாகவும் நடந்துக்கிறத இங்கே இருக்கிற நெய்பர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் திடீர்னு ஒரு நாள் அந்த மொழி அவங்க ஒரு பெட்ரூமில் கை அறுக்கப்பட்டு இறந்து கிடந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு காரணம் அந்த மெய்ட்டுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அந்த மெய்ட்டு இந்த இடத்த விட்டு காணா போயிட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெய்ட்டும் மொழியும் ரொம்ப க்ளோஸாக பாசமாக இருப்பாங்க. அந்த மெய்ட்டுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவங்க கண்ட்ரிக்கு திருப்பி போயிட்டோன்னே மொழினால் அந்த மெய்ட்டை திருப்பி பார்க்க முடியாத ஏக்கத்தில் அந்த மொழியே சொந்தமாக கையை அறுத்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுமே இல்லை, இந்த வீடு ஒரு பிஸ்னஸ் மேன் தங்கியிருந்தாங்களே, அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. அவங்க வேலையெல்லாம் முடித்தோன்னா அவங்களும் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷமாக இந்த இடம் இப்படி அபண்டனாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த வீடு பேர் தான் பங்களோ மோலி. அந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வரலான்னு இருந்தோம். ஆனால் அந்த வீட்டை இடித்து தள்ளிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு அதோட பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் பக்கத்தில் நடந்த அந்த மொழியோட பிரச்சனைனால இந்த வீட்டில் உள்ளவங்க பிண்டாவை போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வந்த இடம். பங்களோ மொழி அந்த சைட்டு இருக்குது. இதுதான் நம்ம வந்த இடம். மேலே போயிட்டு இதுக்கான வியூ, பங்களோ மொழியோட வியூ கிடைக்குதான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே. அண்ட் இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகிற வாசப்படி இதுதான். ஏன்னா அது பூட்டி இருக்குது. நம்ம இதுக்குள்ள வழியாக தான் உள்ளே போகிறோம். ஓகே, ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன்? அப்படியே தான் போனோம். இல்லை பார்த்தேன். வலது கால் எடுத்து வச்சுக்கலாமா? இங்கே ரெண்டு அடைச்சி விடுங்க. இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 5 அடி இருக்குமா? அதான் ஹைட்டுக்கெல்லாம் முடியாது. என்ன இது யோசிச்சிங்களா? ஹைட்டு கம்மியாக இருக்குது. வவ்வாலே கீழே தான் பறக்கும். இடிக்கிற மாதிரி இருக்கு. வரட்டும். இப்படி தெரிஞ்ச குங்ஃபு வச்சு பிடிச்சாரு. ஃபுல்லாக பிளாஸ்டர் சில்லிங். பிளாஸ்டர் சில்லிங். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், வெளிச்சமான இடத்துக்கு முதல் போவோம். இதெல்லாம் நாயோட குகமணி தானே ஹாலு. இதோ இல்லை, ஹால் இல்லை, இந்த வீடு போக முடியுதா? கீழே நாயோட இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அது? ஒன்று
ஒன்றும் இல்லையா? ஓகே ஓகே எங்கே போகலாம் இங்கே இல்லை, படி அங்கே இருந்துச்சு உங்களுக்கு. இது என்ன பைப் பாத்ரூம் அது? ஆமாம். கதுகுலாம் நல்லா தான் இருக்கு. அவருங்க ஆரம்பிச்சிங்களா? பாத்ரூம் கார்டு ஆக போகிறேன். இல்லை கதை சாத்திருக்கோம், ஏன் உள்ளே இருந்துட்டு வாங்க. புதுசாக தான் இருக்குது பார்த்து. இங்கே குளிக்கிற இடம் தனியாக இருக்குது. ஜெயிலில் இருக்குமே. இது வீடு ஹாஸ்டல் ஆடாது. அதாவது இடமே வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க வேலையை ஓட்டுறது இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு கதவு இருக்கு. நான் வேணா கதவு லாக் பண்ணிட்டு வரேன். நீங்கள் சும்மா இருங்க. சிரிக்க எடுத்துக்கிட்டு அதான் சொல்கிறேன், வெளிச்சமான இடத்துக்கு போயிடும். அவ்வளோதானே வீடு. இதோ இங்கே மேலே என்ன சொல்கிற? படியே வேற மாதிரி இருக்கு. படியில் நாம ரயிறு கட்டை உடஞ்சிட போச்சு. ஸ்ட்ராங்காக இருக்கு. சரி அப்போ அப்போ போங்க. போக வேண்டியதானே. மேலே ஒரு பெயின் காட்டுறேன். ஆள்லாம் நிறையா வந்துட்டு போயிருக்காங்க பாருங்க. சரி கோ. என்ன ஏதோ சத்தம் கட்டுச்சுடா மேலே உங்களுக்கு. சத்தம் இது இல்லை, ஏதோ சாமான ஊற்றுற மாதிரி. அதுக்கு தான் சொல்லும்போது இதாக இருக்கும். ஓடக்கூட முடியாது. இங்கே வெளிச்சமாக இருக்குண்ணா, இதான் ஆகும். லைட்டு வேணாம் காய்ச்சிங்க, மக்கள் இருக்காங்க. போய் போடு. ஆமாம். ஏன் தங்கத்தில் போடு. ஸோ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இங்கேருந்து கூட அந்த மொழி இடம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதோ பாருங்க காய்ஸ், அங்கே தான் இருக்குது அந்த மொழி வீடு. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இங்கிருந்து பார்த்தா சிட்டியே தெரியும், ஆனால் நம்ம இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. தெரியல, அது பூமி வீட்டுக்கு நமக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியுதுங்க தான் இங்கே நிற்கிறேன். நான் அழகாக செஞ்சுருக்கேன் எனக்கு பாருண்ணா. மேலே வரா சரிங்க. வாயன் திருட்டு வீட்டுக்குள்ளே போகலாம். வீடே திருடிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சவுண்ட் அலர்ட் காய்ஸ், அலர்ட். ஆமாவா? ஐயோ இதே போட்டாட்டி. நான் தான் சொன்னேன்னே இங்கே வந்து யாருக்கடா தெரியும்? இது அது மாதிரி பிரச்சனை இல்லை. காத்து நினைக்கிறேன் சிலாப்பா. ஷிலிங் உயரம் கம்மியாக இருக்காச்சு. எங்கே இருந்து பிறந்துச்சுண்ணே? நாகரிகமான போகும்போது இடிச்சிட்டு போகலாம். இன்னைக்கு எது இருந்தாலும் இடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வேற எவனாவது இருக்கான், லைட் அடிச்சு பாருங்க போயிட்டு. வவ்வால் இருக்கான், நான் வர மாட்டேன். கீழே உட்காந்துரு, கீழே உட்காந்துரு, கீழே உட்காந்துரு, கீழே நாகரிகத்தில் இருக்குப்பா. நான் அவனை மோசம் நான் தொட்டி இன்னும் எவ்வளோ பிரச்சனை கண்ணை பார்த்துருடா. நல்லா தின்னு தின்னு பொறுத்துருச்சு. நீ எங்கே உட்காந்து? கீழே உட்காந்துரு. இப்படி உட்காந்துருந்தாங்க அப்போ கீழே பறக்காது. இன்னும் 2 வருது. நான் எப்படி போயிட்டு நான் பார்த்துட்டு செஞ்சுட்டேன். இதுக்குள்ள இருக்காச்சு. இல்லை இல்லை, அங்கே போகல இல்லையா? அதோ இது இது போ. என்ன சொல்றது? போச்சு. பூச்சி என்னதுண்ணே? எந்த மேட்ரா? எங்கண்ணா உன் வீடு ஒரு வீடும் தரல. ஆமா, இந்த வீடு அப்படியே போகுது. இப்போ யாரோ கத்துன மாதிரி கேட்டுச்சுண்ணே.
இல்லை ஆஜி எப்போ செய்வாங்களே அந்த மாதிரி. அதான் சொல்கிறேன். பட்டன் முதலே பார்த்தோம் கெஸ்ட் ஹவுஸ். அஜய் செவர்லாம் விடுங்க அஜய், அதெல்லாம் நோண்டாதீங்க. அப்படி வளைச்சிக்கிட்டு இப்படி வந்துருச்சுன்னா கதவை சாத்திடுது. ஆனால் எனக்கு உண்மையிலே என்னடா எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. என்னடா இப்படி பறந்துக்கிட்டு இருக்கு? ஆஜய் எப்படி ஓடியாதாங்க பார்த்தா ஸ்லோ பீச்சரில் ஓடியாரா. என்ன பண்ணு சரக்கு 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 மேலே போகும். நைட் ஆக்சுவலாக காய்ஸ் என்ன கிச்சனா? இந்த இடத்துக்கு நைட்டு நாங்கள் ஏற்கனவே வந்தோம். அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் உள்ளுக்கு போக முடியல. அதனால தான் நாங்கள் காலைல வந்துருக்கோம். அப்படி வந்துட்டோம். அவங்க எதாவது வேணுமான்னு கேளு. மேகூர் ஆயாம் கைஸ், மேகூர் ஆயாம் எதாவது சொல்லுங்க. நாசி கோரிங் அம்மா இப்படி பாஸ் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு வெளியே அஜய் ஏன்னா அஜய் நோண்டாதீங்க அஜய். கதவை சாத்தி விட்டு வரேன். வேணாம் பரவாயில்ல விடுங்க. அது சத்தியம் ஆகட்டும். இது நம்ம வீடு இல்லை, இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லா கதையும் சாத்தி விட்றதுக்கு. அதான் எல்லாத்தையும் இருட்டாக்கிக்கிட்டு இந்த மேலே இன்னொரு படி இருக்கு. ஏன்டா ஆனால் அஜய் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு இப்படி வேர்த்து வந்தது. இவனுக்கு நான் எப்படி எத்தனை ஃபேனு எத்தனை ஏக்கன் போட்டிருப்பான். அதை சொல்லி டேய் இவன்ட்ட பொண்ணை காசு வச்சுருந்துருக்கான். ஆமாம். ஆனால் இவ்வளோ செஞ்சவன் படியில் ஏன் சந்து விட்டான்? விழுந்து யாரும் சாகணும்னா போக சவுண்டு கிட்ட வர மாதிரி இருக்கு. நான் சவுண்டு எனக்கு வருது, எனக்கு வரலையா? உனக்கு வருது அப்புறம் இப்படி தானே எப்படி மேலதான் என்னமோ போகுது. என்னண்ணா ஐ வந்து இப்படி காட்டேன். ஆமாம் மேலே போகிறேன். சி பைத்தியக்காரனுங்களா இப்படி வந்து வச்சுருக்கானுங்க. அவன் இங்கே பாருண்ணே. மேலே எங்கே பாருங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கீங்க. எப்படி அது எப்படி இந்த இதில் இப்போ இதாகும்? பாருங்க இல்லை இது ஜீசஸ் கிரைஸ்ட் வராதுடா. அப்புறம் மேலே இருக்கணும் அந்த இது நடுக்கோடு மேலே இருக்கணும். என்ன என்ன நான் ஏன் இவ்வளோ குறைக்குது? அதுதான் அதுக்கு சென்ஸ் ஆகிடுச்சு நம்ம உள்ளுக்கு இருக்குது. இங்கே எவ்வளோ பாப்பால் இருக்க போகுதுன்னு தெரியலையே. கீழே நிறைய பாப்பால். மிஸ்டர் ஒன்று என்னடா இன்னும் ஒன்றா நீ முதல்ல ஒன்று போகணும் ஆசைப்படுற, நான் 3 ஆகிட்டேன். எனக்கு இன்னும் இது வீடு மாதிரி தெரியும். ஆமாண்ணே ஏதோ ஸ்டூடியோ மாதிரி தான் இருக்கு. என்னென்ன மேலே பாதையில் இருட்டாக கிடக்குது. அதான் லைட்டுங்க லைட் எடு. அந்த லைட் எடுறா. மேலே தான் ஒவ்வொரு பறக்குது. எங்க மேலே பறக்குது ஒவ்வொரு. இங்கே பாருங்க. மேலே எத்தனை பறக்குது பாரு. இருட்டான இடத்துக்கு ஏன் வரீங்க? ஆமாம் நான் கோர்ட் ரூம் மாதிரி தான் இருக்கு. அதான் ஒரு இந்த மதுரை படம் பார்த்துருக்கானோ? என்ன இது என்ன இடம்ண்ணா இது? எங்கே பாரு படி சின்னோண்டா இருக்கு. ஆளு குள்ள மனிதர்கள் நடந்து போகிறதுக்கா? இந்த இடமே கொஞ்சம் சஸ்பீஷியாக இருக்கு. முடியாதா? அஜய் வேணாம் அஜய். இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. நாயோட ஹெவியாக இருக்கு. ஆமாவா? பொண்ணோட இருக்கு நாயோட. நாய் பிண்டத்தில் தான் படுத்திருக்காங்க. தெரியுதா நாய் படம் அடிக்குதா? ஏய் ஆரம்பிக்காத. நீ அங்கே போ. உங்களுக்கு தான் பிடிக்குமா அது? டி வாந்தி எடுத்துக்கிருக்கானா? இல்லை இல்லை என்னாச்சு? ஏய் ஒவ்வொன்றத்தை பார்த்தோம். ரொம்ப கிருப்பியாக இருக்குதா நான் இந்த இடம். ஆமாம் ரொம்ப டாக்டர் இருக்கு. உண்மையாக டாக்டர் இருக்கு. இந்த நைட்டில் வந்துருந்தோம். நைட்டில் வந்து கிழிஞ்சிருப்போம். நீங்கள் அளவு நைட்டுக்கு வந்து அது அதுவே தடுத்து விட்டுருச்சுங்களா? நைட்டுக்கு வராது. பகலில் வரனால கிருப்பியாக இருக்கு. நைட்டில் வந்துருந்தோம் வச்சுக்க நம்ம சிற்பியாக இருப்போம். இல்லை எனக்கு தெரிஞ்சு
பக்கத்து வீட்டில் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு இங்கே ஆள் காலி பண்ணிட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு பயந்து தான் மொழி வீடு இடிச்சு தள்ளிட்டான். படி ஃபுல்லாக மூடி வச்சுருந்தாங்க. புறம்போக்கு பங்களா போய் பிடிச்சிருக்கேன் கைஸ். நாங்கள் இதை எத்தனை பங்களா போயிருக்கோம், இந்த மாதிரி வவ்வால் இருந்ததில்லை கைஸ். இது ஒவ்வொரு வவ்வால் அதே மாதிரி எங்கேயுமே எனக்கு இந்த மாதிரி வருத்ததில்லை. ஒன்றும் வாடணும் சத்தம் குடிச்சு பார்த்தீங்கன்னா ஓவல் எப்படி உள்ளே வராதுன்னு. நான் ரோபோடா ரோபோடா அப்படி இருந்துச்சா? சரிப்பா. என்னண்ணே இவ்வளோ பயங்கரமாக இருக்கு. நம்ம வேற பகலில் வரணும் லைட் எடுக்காமல் வந்துட்டோம். டாய்லெட்டும் அங்கே யாருப்பா இங்கே உடச்சி போட்டது? ஐயோ யாரு இவரை போட்டு இப்படி அடிச்சு டாய்லெட் அங்கே இங்கே உடச்சி என்ன அவசரம் வந்துட்டு இங்கே போட்டு உடச்சி பண்ணிட்டான். துருப்பிடிச்ச இரும்பு எதை தொட்டாலும் கீறுது. புரிஞ்சுக்கிங்க, மறந்துட்டீங்க. வெளியே போச்சா? சத்தத்தை பார்த்தே இல்லையோ? இது சீஹரோட இது இன்னும் ஆமா. உங்க வீடு எப்படி கொண்டு வந்துருக்கோம் பாருங்க. வெளியே போச்சா? இன்னைக்கு வவ்வால் ரொம்ப பயம் கவிக்குது. இல்ல கட்டாலே வேணா போவோம். நம்மள போறியா? போனோம் போனோம் கோ. சின்ன பிள்ளைங்களுக்கு ஓகே. மேலே வவ்வால் தூங்குது பாரு. எங்க இதோ பாரு. ஆமா வெளியே போட்டுருவாங்க. அவங்க பேயா பார்த்தாங்க, வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பேய் ஈஸி இந்த வீட்டுக்கு ஒத்தையில வரவனுக்கு நான் 1000 ரூபாய் தரேன். இல்லடா, போ 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 போ. ஒண்ணுமே இல்லையா மேல? something. அப்போ வந்துரு. இங்க போய் ஒரு பெரிய கொண்டைனர் மாதிரி இருக்கு. இந்த வேதாள படத்துல பொண்ணுங்கெல்லாம் அடைச்சி வச்சிருப்பானுங்களா, ஆமாவா? அந்த மாதிரி ஒரு கொண்டைனர் மாதிரி இருக்கு. கேமரா எடு, நான் இங்க இருந்தே பாக்குறேன். தெரியுதா? இந்த மேல இருக்கு. இல்ல இப்படி வா, இப்படி பின்னாடி போ. பறந்துச்சு ராஜு. ஓகே இரு உள்ளுக்கு போயிருச்சு. எங்க பாறா? என்னடா இடத்திற்கு வந்துரு. ஓ வா நிறைய இருக்கு. இல்ல வா கேமரா. ஐயோ எதுக்கு போய் மாட்டேன் நானே. நீ சின்ன பிள்ளைங்களுக்கு கட்டினானே நானே. என்ன கைஸ் இடம்? எனக்கு இந்த இடம் கான்செப்டே புரியலங்க. என்னது பாப்பலாம்? போடா ஓடி வந்துட்டாங்க. எதுக்கு நீ வீடு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கான்? பைத்தியக்காரன். எதுக்கு காய்ச்சி இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கான் வீட்டை? இந்த ஆர்கிடெக்ட் ஒரு திருக்கன். இது இந்த ஸ்னூக்கர் ரூம்போ. என்ன நல்ல வேலை காலையில வந்தனால வவ்வாலாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ராத்திரில வந்துருந்தா ஒன்றும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இது கன்ஃபார்மா எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம், வெளியாக முடியாம தவிச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆமா இல்ல ராத்திரில வந்திருந்தா. ஓ ஆமா. யோப்பா இவருக்கு ஏக்கௌண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டடி ரூம் போல இருக்காது. இது ஸ்டடி ரூம். இங்க இருந்து யாரா பார்க்க போறான்? காத்து வராது. நான் யாருக்கு கவனிச்சுன்னு தெரில. ரொம்ப நேரமா நாய் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அது ஒருவேளை நம்மளுக்கு இது கொடுக்குதோ, இங்க போயிடாதீங்க சார் அப்படின்னுதோ. ஏதான் அது இது 2 ஸ்டெப்பு போடுங்க. இப்பதான் போடுறேன். சரியா தெரியல, மக்கள்லாம் பார்ப்பாங்க. கொம்பன் கடலாகி கடலை கற்றும் மற்ற கீழே குஞ்சிக்கிட்டே போங்க. பாருங்க இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. காமிச்சிட்டேன் வாங்க. உங்களுக்கு வேற வவ்வால் மேலே உரசிட்டு தானே.
பாரு எப்படி இருக்கு, கொஞ்சரிங் படம் மாதிரி இருக்குண்ணா. ஆமா, ஆனா கொஞ்சம் தான் முடியாது. இல்லை கொஞ்சரிங் படத்தில் ஓடுவேன். ஆஜி பையன் மாதிரியா? கொஞ்சம் நீ boy. உண்மையிலேயே கொஞ்சரிங் மாதிரி தான் இருக்கு. இறங்கு இறங்குங்கடா விறுவிறுன்னு. அவன் அப்படி அது எச்சு துப்புலாம் பண்ணிட்டு ஒரே தள்ளிதான். நீங்கள் நடந்து போகிற பாதையில் எச்சு துப்புனா என்ன கனவா கண்டேன். நிறைய இருக்க போகுது கெஸ்ட் ஹவுஸ். பார்த்துறேன். ஓ தோனு அந்த கேட் இங்கே தானே இருந்திருக்கு. பாருங்க, வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு கவசம் படிங்க. கண்டிப்பாக படிக்கிறாங்க. எம்மா எப்படி இருக்கு பாருங்க. டேய், இங்க வரும்போது சத்தி மசாலா மாஸ்க் எடுத்து வந்திருக்கணும்டா. எம்மா பேய் வாட. நம்ம எங்க இருந்து வந்தோம், இப்போ எங்க இருக்கோம், எங்கிருந்தோம் எங்கே பிறந்தோம். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் வெளியே இங்கிருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். மறுபடியும் வவ்வால்லாம் வரும். காய்ஸ், பொண்ணு கிரீப்பியான ஒரு வீடு இதான் மேலே வச்சிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இல்லையா, என்ன இருக்குங்க பிக்க போடுற இடம். இது சும்மா வெளியே வேலைக்காரன் தங்குறது போல தான். சரி, அங்க படி இருக்கு, அப்புறமா அந்த படியில கூட இறங்கிடலாண்ணா. சேஃபா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள மர சத்தமா இருக்கா. அங்க அணில் உள்ளுக்கு போகுது. அணில் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு ஜெயிலு மாதிரி வவ்வால் இருக்கிறத சொல்லலையா சார்? நிறைய பால் பறந்துக்கு. எங்க இறங்கி போகலான்னு சொன்னா இது ஒரு இப்படி போகுது. எங்க படிடா? படி கீழே பார்த்தேன், இங்க இல்ல படி அப்படின்றா. வாங்காஜி சத்தம் கொடுத்துருக்கு. வா, என்ன சத்தம் கொடுத்துருக்கு? அஜய் பார்த்து சறுக்குது. நாய் உள்ள வந்துருச்சு, நாய் உள்ள வந்துருச்சு, நாய் உள்ள வந்துருச்சு. அதுக்கு தெரியுது உள்ள கால் இருக்குங்க. கையில் ஏதாச்சும் எடுத்துங்க. அது நாய் வெளியே தாண்டா இருக்கு. சுத்தரம் இருக்கு. அதான் சொல்ற, நாய் உள்ள வந்துருச்சு. உள்ள வரலையா? இதோ இந்த படி இறங்கிடும். அஜய் வாங்க. ஏதோ நடக்க போகுது. ஐயா என்னடா பண்ற? வாரு லைட் அடைங்க. வலிக்கிடுச்சுன்னா இப்படியே பக்கிங் பண்ணிடுவேன். நான் உங்களை பிடிச்சிட்டேன் அரவிந்தா. நான் உங்களை பிடிச்சிட்டேன். அஜய் இவர் அரவிந்தா. இதுதான் இவ்வளோ ஈஸியாக பார்த்துருக்கடா. ஹலோ, ஹாய் காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்படியே காட்டா. இரு அது இரு. அவன் இறங்கிட்டு இருக்கான். குத்தி கிழிஞ்சிட போகுது. நான் படிச்சுக்கிறேன். வாங்க. ஜாமான்லாம் பற்றி இவங்களுக்கு மட்டும் பார்த்தியா ஈஸி. ஜன்னலில் பற்றி பார்க்குறாங்க ஜி. ஜன்னலில் பார்க்குறாங்களா? யாருங்க பார்க்குறாங்க? எட்டி பார்க்குறாங்களா? ஐயே வாங்க ஜி. ஏய், எப்படி அந்த வாழை மரம் மட்டும் இங்கே வந்துச்சு? அதுதான் இப்போ டவுட்டா உங்களுக்கு. வாங்க இந்த இடத்த விட்டு ஆய் வந்துட போகுது. ஓஹோ, போடா நீ போடா. வேற லெவலில் இருக்கும். பகலில் போயிருக்காங்க. வீடியோவில் நம்ம வீடியோ உழுவுது. இவருக்கு இங்கே வாழை மரம் எப்படி வந்திருக்குன்னு டவுட்டு. வெளியே 30-40 நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன கஷ்டத்துல வாங்க? வாழை மரம். ஆமா, இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைடா. வாழை மரம் நம்ம இந்தியரோட தூண்டுறா. ஞாபகம் வச்சுங்க, வீட்டில் சாமி கும்பிட்டா வாழை இல்லை தேவைப்பட்டா இங்கே வந்து வெட்டிங்க. படத்துல கடைசியில் அந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்த போய் கண்டுபிடிக்கும் போது சத்தம் கேட்குமே, அந்த மாதிரி கேட்கல. கிட்ட வர ஓகே பார்த்து வாங்க. அஜய் நான் என் வந்துட்டு தெரியுமா காய்ஸ், ஏதாச்சும் பிரச்சனை இப்படியே ஓடிடுவேன். இவங்க பாருங்க இன்னும் ஏறல. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்தது காரணம் என்னன்னு தெரியுமா? இங்கே தான் இடம் இல்லை. அஜய் இரு, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. சரி அங்கே உனக்கு என்ன ஆகட்டும், போனை கொடுத்து நான் யாரும் போகிறது எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருமே.
நீ மறைக்கிற கேப்பி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. நான் இங்க போய் இப்படி கால் உள்ள எடுத்துக்கோ, கேப்பி இருக்கக்கூடாது. ஆஜி ஏறுறது எல்லாம் தெரியணும். அஜய் கொண்டா அவசரப்பட்டு இங்க இருந்து தயவு செஞ்சு காலை வச்சு வந்துடாத. இது கொஞ்சம் லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கு. நான் வேணா போயிட்டா? எங்க இது சரி இதுக்கு மேலே பின்னு. அஜய் இரு. நான் ரொம்ப பேர் நிற்க வேணாம். சேஃப் இல்லை. நான் மேலே போய்க்கிறேன். ஓகே சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் அஜய், சவுண்டு கிட்ட வர மாதிரி இருக்கு அஜய். இந்த கம்பு கோட்டை இருக்குன்னு சொன்னேன். ஏய் விளையாட்டு இல்லை, ஏறுங்க அஜய், அப்புறம் சிரிச்சிக்கலாம். முடியாது, என்ன விட்டுறா. நெருப்பு வந்துட்டேன்டா. நீ என்ன விட்டா தான் என்ன வர முடியும். தாவரம் இருக்க அப்பா சீக்கிரம் வாங்க. சம்பவமா இருக்கும் guys. சேஃப் சட்டெல்லாம் அழுகாச்சு காய்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், அது நோட்டுறோம், அது குறை இது குறைன்னு சொல்லிக்கிட்டு காடுப்பா. சட்டமட்டம் அழுகாச்சு. அருவியை பார்த்தது என்னடா, குருவியை பார்த்துருப்ப, கையுக்குள்ள அருவி. எவ்வளோ ஈரமாக இருக்கு பாருங்க. அவுத்து போடவா? கை ஓரை அவுத்து போடுறா. நான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னால, பங்களூ மொழி அந்த வீடு இருந்த இடம் இதுதான். நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் கிடச்சிச்சுன்னா நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இங்கே தான் வந்து அந்த பங்களூ மொழி இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டு வந்த வீடு அது. இப்போ இருக்கிற மொழி பார்த்தீங்கன்னா சைனீஸ் மொழி தான் இருக்குது. தாய் லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எது எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு என்னைக்குமே ஒரே மொழி, தமிழ் மொழி. நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளே போயிட்டு வந்தோம் யாருக்கா தெரியுமா? உனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது. உனக்கு தெரிஞ்ச நான் சொல்லி கொடுவேன்னு நினச்சேன். எனக்கே தெரியாது. ஆனால் காய்ஸ் போயிட்டு வந்த வீட்டில் ரொம்ப டயர்டாகிடுச்சு காய்ஸ். ஏன்னா இறங்கி குடிச்சு போகிறதே பெருசு, இதில் ஏறி வர்றது மறுபடியும் பெருசு. ரெண்டாவது நடுவில் வவ்வால் தொல்லை, நாயோட புழுக்க தொல்லை, நிறைய வவ்வால். ஆனால் சிலப்பெல்லாம் இங்கே ஒரு 20-30 நாய் ஒன்றா ஒரே இடத்துல நின்று பண்ணிருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டு வந்துருக்குங்க. வவ்வாலுக்கு என்னன்னா, நீங்கள் மட்டும் தங்குவியா, எனக்கு என்ன குறை அப்படி சொல்லி அதுவும் இருந்து ஒரு இடத்துல பண்ணிச்சிருக்கு. இது வந்து இவங்களோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கம்யூனிட்டி. ஏன்னா எப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்போ மக்கள்லாம் மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் சண்டை போட்டுக்கலையா, அதே மாதிரி இந்த வீடு எனக்கும் தான் சொந்தம்னு நாயும் வவ்வாலும் அங்கே சண்டை போட்டுக்குதுங்க. ஆய் கம்யூனிட்டியில். எஸ், நீ கூட போறியா, நான் கூட போகிறேன். நான் பேச்சு என்னமோ நாய் தான், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆமாம், அதுதான் எங்களை ஒமட்ட விட்டுருச்சு. எஸ், இங்கே வந்துருச்சு கைஸ் தொண்டையில். பக்கத்தில் யாரும் தான் எடுத்துருப்பாங்க மேலே.